கேப்டன் சொல்ற உடனே ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. கிரவுண்ட்ல இருக்க கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன் தான். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி மாணவர்களோட நான் பேசும்போது என்னையவே நான் மறந்துடுறேன். இந்த டிஜிட்டல் அவார்டுல உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி நீங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். கேப்டன் சொல்ற உடனே ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. கிரவுண்ட்ல இருக்க கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சுல இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன் தான். தேங்க்யூ. என்னாச்சு? தலை தலை தலை. ஓகே ஓகே. கடவுளே கடவுளே, தளபதி வாய்ஸா? ஹே 2026 கண்டிப்பா நான் இதே கலாட்டால அவார்டு வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். அண்ணே உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. பொதுவா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா கலகலப்பா இருக்கணும், ஆனா அதை விட தாண்டி கலாட்டாவா இருக்கணும். அது தேங்க்யூ. சாங்கா தளபதி வாய்ஸா? கூத்தா? கூத்துனா சாதாரணமானவன் கிடையாதுங்க. உண்மையை சொல்லணும், உறக்க சொல்லணும், நல்லதை சொல்லணும், நல்லதே மட்டும் சொல்லணும். உங்க தம்பி, உங்க அண்ணன், உங்க தோழன், உங்கள் விஜய் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இனிமே பின்னாடி போறதுக்கான வேலையே இல்ல. 2026 கண்டிப்பா நான் இதே கலாட்டால அவார்டு வாங்குவேன்னு சொல்ல வந்தேன். தேங்க்யூ. முதல்ல கமல் சார் நார்மலா இந்த டிஜிட்டல் அவார்டுக்கு வாழ்த்து பேசிட்டு அப்படி தென்னாலிக்கு போறாரு. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் எங்க காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நாங்களே குட்டிக்கரணம் அடிச்சு அந்த மாதிரி வந்த காலங்கள் வேறு. இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு அழகான பிளாட்ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்கன்னா இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கிள் ஷாட்ல பண்ணிருப்பாரு. நானும் அம்மாவும் இளங்கையிலிருந்து வந்தவங்கள். நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று நினைத்து எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்கள். நானும் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் மூடுத்தி கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தேன். நான் ஊரில் யாரிடம் சென்று கதைத்தினாலும் ஊரில் எல்லோரும் என்னை விசரன் என்று சொல்லிவிடும். விசரன் என்றால் தமிழ்நாட்டில் பைத்தியம் என்று சொல்லிவிடும். அதை விலை என்று சொல்ல இயலாது. பிறகு அந்த பெட்டியிடம் கதைத்தினேன். அது பிள்ளையாக போட்டது. ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டது. என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். புகையடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் களைத்து கொண்டு பார்த்தால் புகை எடுத்தில்லா. அம்மாவுக்காக, அம்மா எழும்புகோ,
அம்மா எழும்புகோ என்று கதறி நின்றான். அம்மா எழும்ப இல்ல. கையை பிடித்து பார்த்தால் நாடி இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு எனக்கு அன்றுதான் அர்த்தம் விளங்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவர்கள் அழுது ஓட்டனன் நான். சாரி டாக்டர், சாரி. பெரிய 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, ஃபைனல்.